பக்காவா பிளான் பண்ணி இந்த படத்தோட ரிலீஸ் நடக்குது. மிகப்பெரிய ரிலீஸ். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1200 ஸ்கிரீன் இருக்குன்னா 950 ஸ்கிரீன்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. காட்டுறேன். இந்த படத்தை பொறுத்தவரை யாருமே அப்டேட் கேட்கல, எல்லாம் வந்துட்டே இருக்கு. அஜித் சாரோட படங்கள்ல அந்த அப்டேட் அதெல்லாம் கிடையாது. அப்டேட் வந்துட்டே இருக்கு. படத்துக்கு எதிர்பார்ப்பு கூடிட்டே இருக்கு. இப்போ அடுத்த கட்டமா அவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா இன்னொரு சாங் ரிலீஸ் பண்ணிட்டு இல்ல கேங்ஸ்டர் படமா மட்டுமே இருக்காது. அதுல வந்து அப்படி சொல்லலாம், ஒரு அப்பா பையன் அந்த ரிலேஷன்ஷிப் எமோஷனலா ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ட் வச்சிருக்கேன். வேற ஒரு தகவல் வருது. ஆனா படமா 3 இருக்காரா 2? நீங்க ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன ஒரு விஷயம் பாருங்க, மாசான ஒரு படம் ஆனா எமோஷன் தான் இதுல சென்டர். அதுதான் இந்த படத்தை வந்து நகர்த்தி போகும். வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ இப்போ பேசிட்டு இருக்கோம். 4ஆம் தேதி அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. டைம் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மாதிரி பெரிய படங்கள் நடந்ததே கிடையாது. 804 ஓப்பன் ஆகுது PM. இப்போ 804 ஓப்பன் ஆச்சுன்னா மிட் நைட்லாம் வந்து சர்வர் கிராஷ் ஆகும். அது என்ன மாதிரி நடக்க போது எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். Asus Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. வணக்கம் தனஞ்சயன் சார். வணக்கம். குட் பேட் அக்லி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறேன் சார். ஏன்னா ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் ரொம்ப வருடங்கள் ஃபிலிமில் ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு அஜித் சாரோட இந்த ஒரு மனநிலை, ஏன்னா இதில் சொல்கிறாங்க நம்ம குட்டாக இருந்தாலும் அந்த உலகம் நம்மளை பேடாக ஆக்கிறது அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு காமிக்கலான பயங்கர அக்ரெசிவான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் ஒன்று ஆதிக் ரவிச்சந்திரன் கூட கொலா பண்ணது. எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இந்த கொலாபரேஷன்? நீங்க சினிமாவையும் அவரையும் சம்மந்தப்படுத்த கூடாது. சினிமா வந்து சினிமா அவர் தானே விடாமுயற்சி கொடுத்தாரு. நேர்கொண்ட பார்வை ஏன் கொடுத்தாரு? இப்போ நீங்க அவருடைய படங்கள், பல படங்கள் வந்து சிறப்பான படங்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற கதையம்சத்தோட கொடுக்குறாரு. அதாவது மனைவி எப்படி மதிக்கணும், எப்படி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் கொடுத்துருக்காரு. நேர்கொண்ட பார்வையில் வேற ஒரு கதையை சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்தவரையும் சினிமா என்பது அவருடைய பயணத்துல ஒரு மைல் ஸ்டோன், அவ்வளவுதானே தவிர சினிமா என்பது வாழ்க்கை கிடையாது. ஸோ அவருக்கு சரி, நான் வந்து ஒரு கருத்து ரீதியாக ஒரு படம் சொல்லணும்னு நினைச்சேன், அது விடாமுயற்சி. நான் இப்போ வந்து ஓகே, உனக்கு வந்து அது மட்டும் இல்லை, எனக்கு பயங்கரமான என்டர்டெய்னிங்கான ஒரு படம் வேணும், அப்படியே லார்ஜர் தென் லைஃபாக பயங்கர என்டர்டெய்னிங்காக ஒரு படம் கொடுக்குறவா, வாங்கிக்கோ, இதே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கெட்டப்பில் மாற்றி குட்டாவும் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதாவது எல்லாமே காட் பிளஸ் யூ வருதா. ஸோ அவரை பொறுத்தவரையும் வந்து இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப். அவரை பாருங்களேன், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இ ஜஸ்ட் ட்ராவலிங் வித் த ஃப்ளோ. கரெக்ட், எப்படி போதோ அதுபடி போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த படம் அடுத்ததாக ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படம் பண்ணுவார், அடுத்ததாக ஒரு மாஸ் படம் பண்ணுவார், இப்படி தான் போயிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு குட் பேட் அக்லி வந்து அவர் கரியரில் ஒரு மைல் ஸ்டோன் படமாக இருக்கும். காரணம் என்னன்னா, எதிர்பார்ப்பு மிக பெருசாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே வந்துருச்சு. குட் பேட் அக்லின்னு அவங்க டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தும் அந்த 3 லுக்கு கொடுத்து ஒரு போஸ்டர் போட்ட உடனே எல்லாருக்கும் வந்துருச்சு, வரலாறு மாதிரி ஒரு காட் ஃபாதர் மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து இவரை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடான படம் கிடையாது. இப்போ விடாமுயற்சி ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எல்லா தரப்பு மக்களும் பார்க்குற மாதிரி இருக்குமா சொல்ல முடியாது. கண்டென்ட் ட்ரிவன் படங்கள் ஃபேமிலி எல்லாம் பார்ப்பாங்க. யூத்துக்கு வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து தலைவா இப்படி வரணும், தலை என்ன இப்படி வரணும்ல, தலைன்னா இப்படி அடிக்கணும்ல அப்படின்னா அது மாதிரி இருக்காது அந்த படத்துல. ஸோ இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ, ஒரு சொல்லுவாங்கள்ல நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட், அப்படிப்பட்ட ஒரு படமாக வந்து குட் பேட் அக்லி தான். இப்போ டீசர்லேருந்தும் சரி, பாடல் காட்சிகளும் சரி, இப்போ அடுத்து வரப்போகிற ட்ரெய்லரும் சரி, எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதான். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அவ்வளோ ஸ்கை ராக்கெட்டிங்கான காரணமே டைட்டில் ஆரம்பித்து லுக்லேருந்து வந்த எல்லா விஷயங்களுமே அதுக்கான கரெக்டான ஒரு பரிமாணத்தில் வந்ததோடு தான் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குன்னு நான் இருக்கு. அஜித் சாருக்கு அந்த இது ஒன்று மனசில் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட படங்கள் அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத ஒரு படங்கள் மூலிமா வந்து சமுதாயத்துக்கு சொல்ல வர்றாரு. ஆனால் அது சமுதாயத்தில் பூமர் அங்கிள் அப்படிங்கிற ஒரு டாக்காக இருக்கட்டும், இப்போ வந்து வலிமையில் அம்மா சாப்பிட்ட ஆறுனாச்சு அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்து நிறைய ட்ரோல் ஆச்சு, இங்கே சமுதாயத்தில் ட்ரோல் ஆச்சு. நல்ல கண்டென்ட் நான் சமுதாயத்துக்கு சொல்கிறேன், ஆனால் அது எடுத்துக்காம ட்ரோல் திருப்பி வருது, எதுக்கு நல்லவனா இருந்துட்டு வா திருப்பி இறங்கி அடிக்கலாம் அப்படிங்கிற அந்த அட்டகாசம் அமர்க்கலாம் அந்த ஜோனுக்கு போயிட்டாரு. ரொம்ப அனலைஸ் பண்ணுறீங்க. இல்லை சார், அதெல்லாம் அவர் ட்ரோலை பார்த்தெல்லாம் அதை பற்றி பயப்படுற ஆளும் கிடையாது. அஜித் சாரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வாழ விடுதான். அவரு நான் வாழ்க்கை வாழறேன், எனக்குன்னு வாழ்க்கை வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்குது, பேஷன் ஒன்று இருக்குது, சினிமா ஒன்று இருக்குது, தொழில் ஒன்று, பேஷன் ஒன்று. பேஷன் வந்து ரேசிங், இதெல்லாம் அந்த மாதிரி அவர் வந்து ஃபோட்டோகிராஃபி, ரேசிங் அப்படின்னு தனியாக வச்சுருக்காரு. வாழ்க்கையில் அவர் எல்லா இளைஞர்களுக்குமே எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, வாழ்க்கையை 3 விதமாக நீங்கள் பிரிச்சிங்க. ஒன்று வந்து உங்கள் சொந்த வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கை, 2வது ப்ரொஃபஷனல் வாழ்க்கை, 3வது பேஷன் வாழ்க்கை. உங்களோட பேஷனை விட்டு கொடுக்காம, ப்ரொஃபஷனை விட்டு கொடுக்காம, ஃபேமிலியை விட்டு கொடுக்காம பேலன்ஸ் பண்ணிட்டே இரு, வாழ்க்கை நல்லாயிருக்கும். யூ வில் ஹேவ் ரிக்ரெட்ஸ். அதாவது கம்ப்ளீட் மேன் அப்படின்வாங்க. அதாவது மோகன்லால் சார் கம்ப்ளீட் ஆக்டர்னுவாங்கல்ல, கம்ப்ளீட் மேன்னா அது வந்து அஜித் சார் கம்ப்ளீட் மேன். அதாவது
பர்சனல் வாழ்க்கையில் என்றைக்குமே இது பண்ணல. அவர் பசங்களுக்கும் சரி, அவருடைய மகனுக்கும் பயங்கர சப்போர்ட்டு. ஒய்ஃப் கூடவே அவங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அட் த சேம் டைம் சினிமாவை வந்து விடாமல் அந்த படங்கள் வரிசையாக பண்ணிக்கிட்டு பிரேக்கெல்லாம் எடுக்காமல் அடுத்த பேஷனை வந்து எந்த டைம்லையுமே விடாமல், நான் ரேசிங் பண்ணுவேன், நான் வந்து ரேசிங் கம்பெனி வச்சுருப்பேன், ப்ளஸ் வந்து நான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் அவர் ஒரு கம்ப்ளீட் மேனாக இருக்கார். ஸோ அவர் வந்து இதெல்லாம் ட்ரோல் எல்லாம் பார்த்து பயப்படுற மாதிரியோ, ட்ரோல் பண்ணுறாங்கிறதுக்காக ஒன்று தனியாக பண்ணணும் அப்படி கிடையாது. ஒரு கரியரில் நான் தொடர்ந்து கண்டென்ட் ட்ரிவன் படங்களாக கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ என் மார்க்கெட் மினிமம் ஆகிடும், குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா எனக்குன்னு ஆடியன்ஸ் இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பை நான் உனக்கு பூர்த்தி பண்ணணும், அவங்க எதிர்பார்ப்பையும் நான் பூர்த்தி பண்ணணும், கண்டென்ட் எதிர்பார்க்குற ரசிகர்களையும் பூர்த்தி பண்ணணும். அப்படிதான் பேலன்ஸ் பண்ணி போறாரு. தவிர இவங்க ட்ரோல் பண்றாங்கிறதுக்காக பூமர்னா அது டைலாக், இவர் பூமர் கிடையாது, அவரு மாடர்னா இருக்காரு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வாழ்க்கையை வந்து அவர் பர்ஃபெக்டா வாழ்ந்துட்டு போறாரு. அவருடைய வாழ்க்கை இதை சினிமாவில் கொண்டு வரல. சினிமா என்பது ஒரு கதை, என்ன தேவைப்படுதோ, இந்த காலகட்டத்தில் என்ன தேவைப்படுது, ஓகே ஒரு விடாமரிச்சு, அப்போ அடுத்த காலகட்டம் என்ன தேவைப்படுது, இது அடுத்து என்ன தேவைப்படுது, அப்படிதான் போவார். கிரேட் சார். நிறைய கெட்டப்ல அஜித் சார் டீசர்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அஜித் சார் இருக்கிற மாதிரி நிறைய பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் சார், என்ன எதிர்பார்க்க, அது இது யாரெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு படமா வந்து குட் பேட் அக்லி வரும்? எனக்கு வந்து இதுல அஜித் சாரோட படங்களை எடுத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இவங்க யூத்து தான் கொண்டாடுவாங்க, அவங்க ரசிகர் தான் அப்படி கிடையாது. விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் எப்படின்னா ரஜினி சார் மாதிரி தான், எல்லா தரப்பு ரசிகர்களுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட். இவங்க படம்னா தேட்டருக்கு போயிடலாம், ஃபேமிலி எல்லாருமே நம்ம டிக்கெட் புக் பண்ணி போயிடலாம். ஏன்னா அஜித் சார் படம் வருதா, விஜய் சார் படம் வருதா, மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கம்பல்ஷன். அதாவது இது யாரும் கம்பல் பண்ணல, நம்மளுக்குள்ளே இருக்கிற சுய கம்பல்ஷன் தான். ஐயோ படம் வருதா, மிஸ் பண்ணக்கூடாது, டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் வரும்னா, இவங்கெல்லாம் கொண்டாடப்படும் ஒரு நடிகர்கள், எல்லாராலுமே கொண்டாடப்படும் நேசிக்கப்படும் ஒரு நடிகர்கள் அப்படின்னு வரும்போது இந்த செக்மெண்ட் தான் ரசிப்பாங்க அப்படி கிடையாது. என்னன்னு முதல்ல அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறது ஃபேன்ஸாக இருப்பாங்க. கரெக்ட். அவருடைய ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் முதல்ல அட்வான்ஸ் புக்கிங், அடுத்து ஃபேமிலி, அடுத்து எல்லாருமே எல்லா தரப்பு ரசிகர்களும் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குமே தவிர சினிமாவில் இந்த ரசிகர்கள் தான் வருவாங்க அப்படி கிடையாது. அவருக்கு இப்போ விஸ்வாசம் படத்த பிறகு ரசிகர்கள் கூட்டம் வந்து பல லட்சக்கணக்காக மாறிடுச்சு. விஸ்வாசம் முன்னாடியாவது சொல்லலாம் அவருக்கு யூத் மட்டும் தான் ரொம்ப ரசிக்கிறாங்க, இல்லை அவர் ஃபேன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. விஸ்வாசம் படம் வந்து அவரை பட்டி தொட்டியை கொண்டு போயிட்டு இன்னைக்கு வந்து எல்லா தரப்பு ரசிகர்களும் அவர் ரசிக்கிறாங்க. அதனால் அவருக்கு எல்லாரும் தான் இந்த படத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதனுடைய டீசர் ட்ரெய்லரு எல்லாத்துக்கும் கிடைச்ச இதுவரையும் கிடைச்ச வரவேற்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொண்டாடுறது தான் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. கரெக்ட். எந்த அளவு எதிர்பார்ப்புன்னா ஒரு வாரம் முன்னாடி, ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி என்னோட அட்வான்ஸ் புக்கிங் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, நம்ம பேசிட்டு இருக்கோம் 4ஆம் தேதி அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது, டைம் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து இது மாதிரி பெரிய படங்கள் நடந்ததே கிடையாது. பெரிய படங்களுக்கு ஒரு வாரம் முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணதே இல்லை. 3 நாள் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. இந்த படத்துக்கு 7 நாள் முன்னாடி ஓப்பன் பண்றாங்க. காரணம் என்ன? அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாருமே பிளான் பண்ணி டிக்கெட் பண்ணலாம். 3 நாள் முன்னாடினா டக்கு டக்கு டிக்கெட் புக் ஆகிடும். இப்போ 7 நாள் முன்னாடி வச்சுக்கலாம், எல்லாம் பிளான் பண்ணி எனக்கு சாட்டர்டே ஓகே சண்டே ஓகே அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. ஸோ பக்காவாக பிளான் பண்ணி இந்த படத்தோட ரிலீஸ் நடக்குது. மிகப்பெரிய ரிலீஸ், கிட்டத்தட்ட 900 to 950 ஸ்க்ரீனில் வரலாம். தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1200 ஸ்க்ரீன் இருக்குன்னா 950 ஸ்க்ரீனில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ எல்லா ஊர்லயும் இருக்கிற ரசிகர்கள் என்ன பேசிட்டு இருப்பாங்க அந்த தியேட்டர்ல, தலைவா எனக்கு 100 டிக்கெட் இல்ல 20 டிக்கெட், இந்த படம் இந்த ஃப்ரைடே இந்த தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுதா, ஃப்ரைடே எனக்கு போட்டுருமா அப்படின்னு எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்றாங்க. அதுக்கான சென்சர் ப்ராசஸ், கம்ப்ளீட்டிங் த ஃபிலிமு எல்லாமே டைமா மைத்ரி மூவிக்கும் அந்த படத்தை வாங்கின ரோமியோ பிக்சர்ஸும் பிளான் பண்ணி மெட்டிகுலஸாக பண்ணதோடு தான் இப்போ பக்காவாக அதனுடைய ப்ரொமோஷன் ஷெட்யூல் படி நடந்துகிட்டே இருக்குது. எதுவுமே மிஸ் ஆகலை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே அப்டேட் கேட்கல, எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் கிடையாது, அப்டேட் வந்துட்டே இருக்கு. படத்துக்கு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக அவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க, அடுத்ததாக இன்னொரு சாங் ரிலீஸ் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆகிடும். இதுதான் அவங்களுடைய பிளானிங், பர்ஃபெக்டான பிளானிங். கங்க்ராட்ஸ் டு ஆதிக் ரவிச்சந்திரன், சுரேஷ் சந்திரா சார், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அண்ட் என்டையர் டீமுக்கும், அஜித் சாருக்கும். ஏன்னா இப்படி பிளான் பண்ணி ஒரு படம் வரும்போது தான் இந்த படத்துக்கான ஓப்பனிங் பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லோருமே ஒரு என்ன சொல்றது, ட்ரேட்ல இருக்கிறவங்களாம் எக்ஸைட் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்டிங்கான படம் தான் வந்து குட் பேட் அக்லி. கிரேட் சார். பொதுவாகவே அஜித் சாரோட படங்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஹையா இருக்கும். இப்போ குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன், மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கொலாபரேஷன் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு இன்னொன்று அஜித் சாரை நம்ம விண்டேஜ் அஜித் சாரை பார்க்க போறோம் அப்படிங்கிறதும் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆதிக் ரவிச்சந்திரன், அஜித் சார், விண்டேஜ் அஜித் சார், ஒரு மாதிரி கேங்ஸ்டர் ஃபிலிம், இதெல்லாம் எதிர்பார்ப்புக்கு காரணம். கேங்ஸ்டர் படமா மட்டுமே இருக்காது, அதுல வந்து அப்படி சொல்லல. அவங்க ஒரு ஃபேமிலி படமா சொல்றாங்க. ஒரு அப்பா பையன்,
அந்த ரிலேஷன்ஷிப் அந்த சினாப்சிஸ் ஒன்று படிக்கும்போது வேற ஒரு தகவல் வருது. சரி. அதனால படமா நம்ம பார்த்து பேசுவோம். கேங்ஸ்டர் நம்ம போயிட வேண்டாம். ஒரு அப்பா பையனுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப், அதுல மூணாவது ஒன்று கேரக்டர் அப்படி ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா படமா 3 இருக்காரா 2 இருக்காங்களா தெரியாது, பல கெட்டப்ல பாக்குறோம். அதனால வந்து எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு படமா வரப்போகுதுன்னு. ஆனா எல்லா தரப்பு ரசிகர்களும் பாக்குற மாதிரி தான். நீங்க ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன ஒரு விஷயம் பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, இது மாசான ஒரு படம், ஆனா எமோஷன் தான் இதுல சென்டர் கோர் அப்படின்னு சொன்னார். அதாவது எமோஷன் அர்த்தம் ஒரு அப்பா பையனுக்குமான ரிலேஷன்ஷிப், இல்ல அப்பா தம்பிக்கு இருக்கலாம், ஏதோ ஒன்று அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து எமோஷனலாக ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ட் வச்சிருக்கேன். அதுதான் இந்த படத்தை வந்து நகர்த்தி போகும். 2.5 மணி நேரம் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு எமோஷன் வேணும். ஒன்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே கொடுத்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுங்க, ஒரு படம் என்பது கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்க மாட்டான். அவனுக்கு போர் அடிச்சு போயிடும், திகட்டிடும். அவனுக்கு வந்து ஒரு பரிமாணம் தேவைப்படும். அந்த எமோஷன் வந்தால் தான் அதில் வந்து ரொமான்ஸ் வரணும், அதில் வந்து அந்த அன்பு வரணும், அன்பை காமிக்கணும். அது பிறகு வந்து வேரியஸ் விஷயங்கள் பிரச்சனைகளை காமிக்கணும். அது பிறகு தான் ஆக்ஷனை காமிக்கணும். ஒன்லி ஆக்ஷன் மட்டும் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஸோ ஆதிக்கு அது தெரியும், அந்த ஃபார்முலா தெரியும். அது பல்ஸ் பிடிச்சிருக்காரு, அதனால பிரமாதமாக வந்துட்டு இருக்கு. இப்போ எந்த அளவுன்னா பல ரசிகர்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த படம் அஜித் சார் படமா வந்து ஆதிக்கு தான் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவு இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ற ஒரு ட்ரேட்ல டாக் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் பேசும்போது இதெல்லாம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் நம்மளுக்கே தெரியும். பார்த்துடலாம். இப்போ பேசிட்டு இருக்கும்போது எமோஷனோட பேசிட்டு இருக்கும்போது டீசர்ல அதெல்லாம் கம்ப்ளீட்டா மறைச்சிட்டாங்க. ஏன்னா அர்ஜுன் தாஸ் அவங்களோட கேரக்டரும் வரல, த்ரிஷா மேமோட கேரக்டரும் ரிவீல் ஆகல டீசர்ல. ஸோ என்ன ஒளிச்சு வச்சிருக்காரு ஆதிக் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்கன்னா கதை தெரிஞ்சிடும். இப்போ என்ன பிரச்சனைனா, இது ரீமேக் கிடையாது, இது வந்து ஒரிஜினலான ஒரு கதை. அவங்க சினாப்சிஸ்லேயே சின்னதாக தான் சொல்லியிருக்காங்க. சென்சருக்கு கொடுத்த சினாப்சிஸ்ல நம்மளுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஃபிக்ஸ் மைண்ட்ல வருவீங்க. இப்படிதான் இருக்கும் கான்செப்ட்னு. அவங்க யாருக்குமே ஒரு ஃபிக்ஸான ஒரு ஒப்பீனியன் கொடுக்க விரும்பல. நீங்க வந்து ஓப்பன் மைண்டா வா, என்ஜாய் பண்ணுவேன், ஒரு மூமெண்ட்டுமே நீ என்ஜாய் பண்ணுவேன், செலிப்ரேட் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு படம் குட் பேட் அக்லின்னு ஒரு படத்தை பார்க்க போறோம். அஜித் சார் பல கெட்டப்ல வராரு போல இருக்கு. ஏன்னா வந்த டீசர் ட்ரெய்லர்ல இவ்வளவுதான், டீசர்ல அவ்வளவுதான் தெரியுது. ட்ரெய்லர் வரும்போது இன்னும் கொஞ்சம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லலாம். பட் இப்போ டீசரை பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான் இருக்கு. சாங்ல பார்த்தீங்கன்னா என்னடா இது மாசா இருக்கு, இதெல்லாம் இருக்கு. பட் என்ன மாதிரி படம் தெரியாது. Thursday 10ஆம் தேதி பார்க்கலாம். இதுதான் ஒரு நல்லதா ஒரு படத்துக்கு, இதுதான் முக்கியம். அதாவது ரொம்ப ரிவீல் பண்ணிட்டோம்னா மாட்டிப்போம். ரொம்ப ரிவீல் பண்ணோம்னா ஃபிக்ஸ்ட் மைண்ட் ஆகிடும், எதிர்பார்ப்பும் ஃபிக்ஸ் ஆகிடும். அது எதுவுமே இல்லாமல் ஓப்பன் மைண்டடோட எல்லாரும் பார்க்க ரெடியாக இருக்காங்க. அதுதான் குட் பேட் அக்லினுடைய எதிர்பார்ப்புக்கு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். கிரேட் சார். இந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படிங்கிறது நமக்கு ட்ரெண்ட் ஆயிருக்கு சார். நம்ம ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், நிறைய ஃபேன் பாய்ஸ் அவங்கள எப்படி அவங்க தலைவனை பார்க்கணுமோ அப்படி ரசிச்சிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அஜித் சார் எப்படி சார் ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் எப்பெல்லாம் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஃபேன் பாயாக ஒரு படம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் மாபெரும் வெற்றி. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ட படம் பெரிய வெற்றி ரஜினி சார். வேட்டையாடு விளையாடு கமல் சார், அது அப்போ சமீபத்தில் பாருங்க லோகேஷ் கனகராஜ் விக்ரம் கமல் சார் மேல வெறித்தனமா இருப்பார். லோகேஷ் விக்ரம் எவ்வளவு பெரிய வெற்றி. கமல் சாருக்கே ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ படம்னா விக்ரம் தான். அது பிகாஸ் லோகேஷ் கனகராஜ். அதே லோகேஷ் கனகராஜ் விஜய் சாருக்கு மிகப்பெரிய வெற்றி படமா லியோ கொடுக்குறாரு. முன்னாடி மாஸ்டர், ஆனா மாஸ்டர் வந்து வேற லாக்டவுன்ல வந்தது. உண்மையிலேயே லியோ படம் அவருக்கும் வந்து விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஃபேன் பாயா நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அவர் ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த படம் பண்ணாரு. அந்த படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பார்க்குறாரு. அதே மாதிரி தான் இது ஃபேன் பாய் மூமெண்ட்டாக ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணுறாரு இல்லைங்களா. இஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், ஹி லவ்ஸ் ஹிம் ஸோ மச். அதனால் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையிறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. நானும் அந்த நம்பிக்கையோட தான் காத்திருக்கிறேன் அடுத்த Thursday. சார் இந்த நம்பர் கேமும் வந்து நம்ம ஊரில் நிறையா பேசப்படுறாங்க சார். என்ன தமிழ் சினிமா இன்னும் அந்த ரீச் பண்ணல, நிறைய எல்லாம் பார்த்துட்டாங்க. தமிழ் சினிமா இன்னும் அந்த 1000 கோடி கூட வரலையே. இது அஜித் சார் மண்டையில் ஏற்றிப்பாரா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ரெண்டாவது அவருக்கு நல்லா தெரியும் சோஷியல் மீடியா வந்து 100% ஃபாலோ பண்றாரு. அவர் எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயம் தெரியும். நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசுறீங்க, எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். அதாவது உட்காந்துட்டு இன்னொரு சோஷியல் மீடியா பார்த்துட்டு இல்லை, அவருக்கு நல்லா தெரியும். இப்போ அவருக்கு நல்லா தெரியும் ஒரு 1000 கோடி பண்ணணும்னா நார்த் இந்தியாவில் இதை படம் 400-500 கோடி பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஆமாம், கரெக்ட். 400 கோடி பண்ண வச்சிங்களேன். மல்டிப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகணும். மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆகணும்னா ஓடிடி டீல் எப்படி பண்ணணும்? 8 வீக்ஸ் நார்த் இந்தியாவுக்கு போடணும். இப்போ ஜனநாயகன் படம் பாருங்க, அவங்க கிளியரா வந்து 8 வீக்ஸ் போட்டிருக்காங்க. 8 வீக்ஸ் ஓகே. ஹிந்தி 2 months 2 months கழிச்சு தான் இதில் வரும், ஓடிடியில் வரும். ஹிந்தி சவுத் இந்தியா மட்டும்தான் 4 வாரத்தில் வரும்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இதுதான் முன்னாடி பெரிய படங்களுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணணும். ஆனால் எல்லாரும் 4 வீக்ஸ் போட்டவங்களாம் என்ன ஆயிடுச்சு, ஓடிடி அவங்க மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆகல. மல்டிப்ளெக்ஸ் யாருமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மல்டிப்ளெக்ஸ் நார்த் இந்தியாவில் பொறுத்த தெரியும் அக்ரிமெண்ட் கேட்பாங்க. 8 வீக்ஸ் ஹிந்தி வெர்ஷன் போட்டிருக்கீங்களா இல்லையா? நீங்கள் ஹிந்தியில் 8 வீக்ஸ் போடலன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மல்டிப்ளெக்ஸ் வராது, சிங்கிள் ஸ்க்ரீன் தான் வரும். இப்போ ஜனநாயகன் டீம் பிளான் பண்ணி 8 வீக்ஸில் நான் கொண்டு வர சொன்னால் வரும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் 4 வீக்ஸ்.
குட் பை குட் பை அக்லி பொறுத்த ஓகே 4 வீக்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் போட்டிருக்காங்க வச்சுங்களேன். இதுவரையும் அவங்க 8 வீக்ஸ் சொல்லல, அதனால சொல்றேன். இப்போ 4 வீக்ஸ் போட்டானா நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ் மட்டும் போட்டுங்க, ஹிந்தி எல்லாம் வேண்டான்னு. அப்போ ஹிந்தியில வராது. ஹிந்தியில வரலன்னா 400 கோடி 500 கோடி வராது நார்த் இந்தியாவில். கரெக்ட். 400 கோடி 500 கோடி வரலன்னா எப்படி 1000 கோடி பண்ணும்? தமிழ்நாட்டுடைய பொட்டன்ஷியல் என்ன? மேக்ஸிமம் பண்ணால் 200 கோடி 250 கோடி. ஆல் ஓவர் வேர்ல்டு என்ன பொட்டன்ஷியல்? மேக்ஸிமம் பண்ணால் 500 கோடி 200 கோடி. அதை தாண்டி எப்படி பண்ணும்? அதனால இந்த கேமுக்கெல்லாம் அவர் வரமாட்டார். அவரை பொறுத்தவரையும் ரெண்டாவது அது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும். நார்த் இந்தியாவில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணாமல் ஓப்பனிங் கொண்டு வரவே முடியாது. ஆடியன்ஸ் உள்ளே வரமாட்டாங்க. பப்ளிசிட்டி ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த படம் வந்து நார்த் இந்தியாவில் என்ன பப்ளிசிட்டி பண்ணாங்க? டீசர் விட்டாங்க, ட்ரெயிலர் விட்டாங்க. இதுவரை டீசர் ட்ரெயிலர் ஹிந்தியில் விட்டாங்களா? கரெக்டா? கரெக்ட். இந்த படத்தை விட்டாங்களா? தமிழ் தெலுங்குலாம் விடுறாங்க, பட் எங்கே விட்டாங்க ஹிந்தியெல்லாம்? ஏன்? அவங்களுக்கு நார்த் இந்தியாலாம் இல்லை. அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஒரு தமிழ் சவுத் சைடில் செலிப்ரேட் பண்ணி ஓவர்சீஸில் செலிப்ரேட் பண்ணால் போதும். ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, குறைச்சி மதிப்பிடல. ஒரு படத்துக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இது போற நம்மளுக்கு, இதுதான் நம்முடைய டார்கெட். இந்த ஆடியன்ஸ் ரசிச்சு மிகப்பெரிய வசூல் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு போறோம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ண பிறகு நம்ம உட்காந்துட்டு 1000 கோடி 2000 கோடி எல்லாம் பேசுறது வேஸ்ட். நார்த் இந்தியாவில் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ குட் பேட் அக்லி அது அவங்க டார்கெட் பண்ணல, ஆனா கூலி டார்கெட் பண்றாங்க. நார்த் இந்தியா டார்கெட் பண்றாங்க. அவங்க கண்டிப்பா கூலி படத்தை வந்து நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. அமெரிக்கான கொண்டு வந்திருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ப்ரொமோஷன் நடக்கும், அங்க ஒரு பெரிய ரிலீஸ் நடக்கும். அப்போ நீங்க அந்த படத்தை பேசலாம், ஜனநாயகனை பேசலாம். ஜனநாயகன் 8 வீக்ஸ்ல வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நார்த் இந்தியா ரிலீஸ், அது ப்ரொமோஷன் எப்படி நடக்கும் தெரியாது, ஆனா அது கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நான் சொல்ல வர்றது, இந்த பிளானிங் இல்லாம ஒரு படத்தை வந்து நம்மளா ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுமானத்து பேர்ல போறது வேஸ்ட். இந்த படம் என்னை பொறுத்தவரையும் இப்போ இதுவரையும் தமிழ் சினிமாவில் என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒரு ஜெயிலர் அண்ட் லியோ பேசிட்டு இருக்கோம். 600 கோடின்னு, இது 600 கோடி பீட் பண்ணுமா? அதை பேசணும். அவ்வளவுதான். பீட் பண்ணுச்சுன்னா அஜித் சாரனுடைய சக்சஸ் அது. கரெக்டா? அவரு மிகப்பெரிய சக்சஸ் தரேன். இப்போதைக்கு 600 கோடி எப்படி பண்ணோம், அதை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 600 கோடி பண்ணோம்னா இந்த படம் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் வரணும், எவ்வளோ பெருசா ஓவர்சீஸ்ல பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு எம்புரான் படம் 250 கோடி கிட்ட வருது கலெக்ஷன் 2 daysல. 250 கோடி இதுவரையும் மலையாளத்தில் இதுவரையும் ஹையஸ்ட் கலெக்ஷன் அந்த படம் பண்ணி 225 கோடி பண்ணுது. ஓகே, இதுவரையும் 225 கோடி பண்ணியிருக்கு. போகிற வேகத்தில் 250-300 கோடி தாண்டிடும். அப்போ மலையாள சினிமாவில் ஒரு படம் வந்து எம்புரான் இவ்வளோ கான்ட்ரவர்சி இருந்தாலும் அந்த படம் வந்து 300 கோடி பண்ணோம் அப்படின்னா, அஜித் சாருடைய படம் இவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்கிற படம் 600 கோடி பண்ணுமா? 600 கோடி பண்ணி தாண்டி ஜெயிலர் அண்ட் இதை தாண்டுமா? இதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் டே நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டே அந்த படத்துக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது, ஓப்பனிங் டே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது, அந்த 5 நாட்கள் என்ன பண்ணுது, அதை பொறுத்து தான் நம்ம பேச முடியும். ஜிவி பிரகாஷ் குட் பேட் அக்லி எப்படி சார் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ஜிவி பிரகாஷ் மியூசிக் இந்த படத்தை பொறுத்தவரையும் வந்து காம்பினேஷனாகவே எல்லாமே அமைஞ்சிருக்கு. பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த என்டையர் டீமே வந்து வைப் பண்ணுறாங்க. வைப்னா அப்படியே வெறித்தனமாக பண்ணுறாங்க. அது வந்து ஜிவி பிரகாஷ் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக இந்த படத்தை பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நம்ம ஜெனரலாக பார்க்க மாட்டோம். ஒரு டீமாகவே வந்து இப்படியெல்லாம் ஒரு உழைப்பாங்களா, இப்படி ஒரு ஹைப்பு கொடுப்பாங்களா நம்ம நினச்சி பார்த்ததே இல்லை. அதை அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஹைப்பாக நான் பார்க்குறேன் இந்த படத்துக்கு. இன்றைக்கி வந்து ஓப்பனிங், நாளைக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆக போகுது. இன்ஃபேக்ட் இன்டர்வியூ நாளைக்கு பண்ணி தான் நம்ம நிறைய பேசிக்க முடியும். எப்படிப்பட்ட பிரேக் த்ரூ, அதாவது சர்வர்லாம் கிராஷ் ஆக போதா நாளைக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பேச முடியும். நாளைக்கு 804 ஓப்பன் ஆகுது PM. இப்போ 804 ஓப்பன் ஆச்சுன்னா மிட் நைட்லாம் வந்து சர்வர் கிராஷ் ஆகும். ஸோ அது என்ன மாதிரி நடக்க போது எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.